தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இந்த காவிரி நீரை நம்பிதான் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் மேகதாட்டில் மேலும் ஒரு அணை கட்டும் பட்சத்தில் தங்களுக்கு ஏற்கனவே தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீரை காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மூலமாகவும் பெற்றுத்தர இயலாத சூழ்நிலையில் மேலும் ஒரு அணை அங்கு கட்டும் பட்சத்தில் தமிழக டெல்டா பகுதி விவசாயிகள் முழுவதும் இந்த தண்ணீர் கிடைக்காததால் விவசாயம் பாதித்து பாலைவனமாக கூடிய சூழ்நிலை நிலவும் என்கிற சூழ்நிலை வரும் என்ற கோரிக்கையை நீண்ட நாட்களாக இந்த டெல்டா பகுதி விவசாயிகள் வைத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தற்போது பதவியேற்றிருக்கக்கூடிய டி கே சிவகுமார் இந்த மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டும் வேலைகளை செய்து வரும் சூழ்நிலையில் இது தமிழக விவசாயிகளை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் மத்திய அரசிற்கு சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். அதாவது கர்நாடக அரசின் மேகதாட்டு அணை வரைவு திட்ட அறிக்கையை சட்டவிரோதம் என நிராகரிக்க வேண்டும். மேகதாட்டு அணை கட்டினால் தமிழகத்தில் சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரம் கூட பறிபோகும். 25 ஏக்கர் விளைநிலங்கள் பாலைவனமாகும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றனர். அதேபோல் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கும் சில கோரிக்கைகளை இந்த விவசாய சங்கத்தினர் வைத்திருக்கின்றனர். அதாவது மாதாந்திர அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை கர்நாடகாவிடமிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழக கர்நாடக விவசாயிகள் நலன் கருதி ராசிமலையில் தமிழக அரசு அணை கட்ட அனுமதி கொடுக்க வேண்டும். இது போன்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாய சங்கங்கள் சார்பில் நாளைய தினம் மேகதாட்டில் மாபெரும் முற்றுகை போராட்டம் வைத்திருக்கின்றனர். இந்த முற்றுகை போராட்டத்திற்கு செல்வதற்கு தஞ்சையில் மாமன்னன் ராஜராஜ சோழன் சிலை முன்பு அவருக்கு மாலை அணிவித்து கர்நாடக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பி தற்போது இந்த தமிழக காவிரி விவசாய சங்கத்தினர் தற்போது கிளம்பி செல்கின்றனர். இவர்கள் நாளைய தினம் அங்கு மேகதாட்டு அணைக்கு சென்று அங்கு மாபெரும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். அதற்கு முன்னதாக இங்கிருந்து அனைத்து அந்த தமிழக காவிரி விவசாய சங்கத்தினர் அனைவரும் ஒன்று கூடி சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து தற்போது புறப்பட்டு சென்றிருக்கின்றனர். அனுமதிக்காதே அனுமதிக்காதே அனுமதிக்காதே